கடவுளின் அளவற்ற பராமரிப்பை உணரணும். இன்றைய நற்செய்தியில் வசனம் 28லிருந்து 31 முடிய உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது இதுதான் முக்கியமான செய்தியாக இருக்குது. அதாவது கடவுளின் மிக நுண்ணிய பராமரிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது மைக்ரோஸ்கோபிக் கேர் அப்படின்னு சொல்கிறது. மிக நுண்ணிய பராமரிப்பு. இந்த உலகத்தில் நம்ம உடம்புலையே சீக்கிரமாக அதிகமாக உதிர்ந்து போகிறதுன்னு முடியும்பாங்க. அதோடு இல்லை, அதை குறித்து நிறைய பேர் கவலையும் பட மாட்டாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் பார்த்தா அதை குறித்து ரொம்ப பேர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் மிக நுண்ணிய பொருளாக பார்க்கப்படும். அது உதிர்ந்து போகிறதும் தெரிய மாட்டேங்குது, அது வளர்றதும் தெரிய மாட்டேங்குது. அதனால் அது பெருசாக கேர் பண்ணுறதில்ல. அதனால தான் சொன்னார், கடவுள் நம்மை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறாருன்னா அதுக்கு ஒரு 2 உதாரணம் கொடுக்குறார். விலை மலிவான சிட்டுக்குருவியை விட மேலானவர்கள் என்று சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லை, தலைமுடியை விட நீங்கள் மேலான. தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சுருக்க. நம்ம தலைமுடி நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, கடவுள் அதை எண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறார். நம்முடைய மதிப்பை உயர்த்தி நம்மை பராமரித்து பாதுகாக்கிறவர் கடவுள் என்று. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்குறோம். நாம் தனி ஆள் இல்லைங்க, நம்ம ஏதோ தனியாக விடப்பட்டவர்கள் அல்ல. கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் புனித அகஸ்தினார் சொல்வார், கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு நேசித்து பராமரிக்கிறார்னா, நம்மளை தாண்டி வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் நம்மளை அந்த அளவுக்கு அட்மோஸ்ட் கேர் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி புனித அகஸ்தினார் சொல்வார். இந்த உலகத்தில் நம்ம பயனற்றவர்கள் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கடவுள் நம்ம ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறார். நம்முடைய பராமரிப்பு கடவுள் கையில் இருக்குது. ஒரு சிறந்த ஓவியம் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கேன்வாஸ் துணி. அந்த துணியில் ஒரு அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கிறாங்க. அது நாளடைவில் வீணாக போச்சு. வீணாக பண்ணோடனே அதை தூக்கி விட்டு எறிய போனாங்க. அப்போது அந்த வழியில் அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் சொன்னான், எப்பா இது வேணால் உங்களுக்கு வெறும் கேன்வாஸ் துணி, வீணாக போன துணின்னு தூக்கி விட்டேறிலாம், ஆனால் இது என் தந்தையினுடைய ஓவியம். அது மிக சிறந்தது. அவர் அந்த துணியினுடைய மதிப்பு எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும், அவருடைய திறமையை தெரியும். அதனால் இது வேணால் உங்களுக்கு வெறும் கேன்வாஸ் துணியாக இருக்கலாம், இது என் தந்தையினுடைய மிக மதிப்புமிக்கதா என்று எனக்கு தெரியும் என்று சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பராமரிப்பை நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உயர்ந்த மனிதராக நம்மை படைத்து உயர்ந்த பராமரிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்.